இல்லையா? அவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போன தேவன் இல்ல. ஆமாவாலே, நான் என்ன சொல்றேன்னா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு அவரை கல்லறையில வைத்து அவர் கல்லறையிலே அப்படியாக அமர்ந்தவில்லை. ஆமாவா இல்லையா? ஆனாலும் நம் தேவன் ஜீவிக்கிற ராஜாவாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஜீவிக்கிற ராஜா மாற்றம் இல்ல. ஆனாலும் அவர் என்றென்றைக்கும் உயிர் தெழுந்த நிலைத்திருக்கிற ராஜாவாக இருக்கிறார். ஐயோ, உங்க சந்தோஷத்தெல்லாம் இங்க இருந்து பார்க்கணுமே. உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கோ எனக்கோ உயிர் தெழுந்த ராஜாவாயா? ஆமென். பலமா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமே வர மாட்டேங்குது. நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் உயிர் தெழுந்த தேவன் ஐயா. ஆமென். ஹalleluya. பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசுக்கு எதிராக அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இந்த வானத்திலும் பூமியிலும் எந்த அவருடைய நாமத்துக்கு தவிர எந்த ஒரு நாமமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மனுஷியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்டவர்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பில்லி சூனிய ஆவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வானத்தையும் எப்படி சொல்லுங்க, வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமையோ சரி, அதிகாரமோ சரி. ஆமாவாலியா ஜூடா, இன்னைக்கு நான் சொல்றையா, எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாம் நித்தியமாக ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எவனும் அப்படியாக எதிர்த்து நிற்க முடியாது. எந்த அதிகாரமும் எதிர்த்து நிற்க முடியாது. Nobody can silence our God. Oh, come on church. Hallelujah. Nobody can silence our God. Nobody can stop our God, church. Amen. Amos. His name takes after me, Amanda. I got new son by the name of Amos. Amen. Amen. புரியுதா நான் என்ன சொல்றது? அப்படியே சிரிக்க மாட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் இயேசுக்கு மேலாக, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு மேலாக வேற எந்த ஆவியும் வல்லமை உள்ள ஆவி இல்லையா? அத முதல்ல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் church. Hallelujah church. Even death cannot hold Jesus down. Amen. மரணத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை வென்ற தேவன். ஆமாவாலியா? மரணம் அவரை அப்படியாக நிறுத்தவில்லை. அசுபக்கா, மரணம் அப்படியாக அவரை அடைத்து போடவில்லை. ஹalleluya. பட் ஆனாலும் நம் தேவனான கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறவர். படிச்சவங்க பரிசுத்தர் பரிசுத்தரே, அதான் படிச்சோம். ஆமாவாலியா? Yes or no church? How many of you ready to hear God's words? இங்க எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, தேவ ஜனங்கள் இருக்கீங்க? ஆண்டவருக்கு ஒரு பலத்த ஆமென் சொல்லுகிறீங்களா? Jesus be glorified in this place. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். The glory of God is heavy in this place, church. Amen. Amen. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு ஒரு வசனம் பரிசுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் அப்படியாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்ன என்றால், நீங்களும் நானும் குதிரைகளை மேன்மை பாராட்டுவர்கள் இல்ல. ஆமாவா இல்லையா? உங்களோட விசுவாசம் குதிரை மேல வச்சிருக்கீங்களா? எந்த குதிரை? உங்களோட விசுவாச ரதங்கள் மேல வைத்திருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமாயா? நம்மளுடைய பலன், நம்மளுடைய நம்பிக்கை மனுஷனுடைய நம்பிக்கை மேல இல்ல, மனுஷனுடைய பலத்தை மேல இல்ல, மனுஷனுடைய ஞானத்து மேல இல்ல. நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? தேவனுடைய அந்த வசனத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவதாக இருக்கிறோம். Amen. Hallelujah. Hallelujah. Amen church. இன்னைக்கு நீங்களும் நானும் குதிரைகளையும்
ரதங்களையும் மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல, ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் சார்ந்து இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நான் சொல்றேன் ஐயா, அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தே தெரியுமா? நம்மளுடைய தேவன் ஏன் தெரியுமா? நம்மளுடைய தேவனுடைய நாமம் அப்படியாக பலத்த, என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் டவர், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, துருகம், பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய நாமம் என்னுடைய பலத்த துருகம் சொல்லி? ஆமென். இன்னைக்கு அநேக தேவனுடைய பாடல் நம்ம படித்தோம். எத்தனை பேர் அந்த பாடல்களை ருசித்து உணர்ந்து பாடினோம்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒவ்வொரு வரிகளும் தேவன் எப்படி மேன்மைப்பட்டவர்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வரிகள்ல நிறைந்திருந்தது. ஆமென். ஆண்டவர் இயேசு எப்படியாக மகிமைப்படுத்துவோமா இந்த இடத்துல? Can you just clap for Jesus, church? Hallelujah. Hallelujah, church. Amen, church. Amen. He's our strong tower. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு சொல்றேன் ஒரு காரியத்தை, இன்னைக்கு வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக, ஓகே, என்ன தெரியுமா ஐயா? தேவன் நம்மளோட அனைவருக்கும் அவருடைய இருதயத்தின் திட்டம் பிரகாரம், அவருடைய இருதயத்தின் சித்தம் பிரகாரம் தேவன் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பர்பஸை வைச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா துளசி? எஸ் ஆர் நோ சர்ச்? தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இதயத்தின் வாஞ்சை பிரகாரம், அவருடைய மேலான வழிகள் பிரகாரம், அவருடைய மேலான எண்ணங்களுக்கு பிரகாரம் அவர் நியமித்து வைத்திருக்கிற, அவர் தீர்மானித்து வைத்திருக்கிற சித்தங்களோ திட்டங்களோ, அவருடைய இருதயத்தின் வாஞ்சை உங்க வாழ்க்கையில நடைபெற வேண்டிய காரியங்கள், தேவன் திட்டம் வைத்த காரியங்கள், அதை யாராலும் நிறுத்த முடியாது. Amen. No one can stop the plan of God and the purposes of God for your life. பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, நான் சொல்லலையா? ஏசாயா 14வது அதிகாரம் 27வது வசனத்துல போட்டிருக்கிறது. Amen. Nobody can stop, nobody can cancel, nobody can destroy the plans and purposes of God that is for you. Amen, church. Hallelujah, church. Amen. புது மைக் வாங்கி போடுங்கடா. Amen. ரெடியா வெச்சிருக்கீங்களா? Mic check. Hallelujah. Amen. கேக்குதா? கேக்குதா? Amen, church. Amen. இன்னைக்கு ஏத்துமாங்க ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கை மேல நீட்டி இருக்கிறது. தேவன் அவருடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில நீட்டி வைத்திருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றது? தேவன் நீட்டின கரத்தை உங்க மேல யாருனாலே தேவனுடைய கரத்தை முறுக்கவும் முடியாது, தேவனுடைய கரத்தை திரும்பவும் முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்தகார, எப்படி சொல்லுவாங்க, அந்தகார சக்தி, போன வந்த சக்தி எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மேலாக ஒன்றும் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்புறமாக உங்களோட விசுவாசம் யார் மேல வைத்திருக்கீங்க? அதுதான் கேள்வி. ஆமென். Amen. புரியுதா எல்லாருக்கும் என்ன சொல்றேன்? Yes or no, church? Yes or no, church? Amen. Hallelujah. இன்னைக்கு தேவனுடைய கரம் உங்களுடைய குடும்பத்து மேல, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல, நம் சபைகள் மேல, நம் வாழ்க்கையின் மேல, நம்ம செய்கிற வேலைகள் மேல, நம்முடைய திருமணங்கள் மேல, நம்முடைய உறவுகள் மேல தேவனுடைய கரம் உங்களுடைய தலை மேல இருக்குது ஐயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கை தட்டுங்க.
என்ன சொல்றாங்கன்னா, தேவன் நம் பட்சத்துல இருக்கும் பொழுது, எங்க தேவன் நம் பட்சத்துல இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆமென். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அது வணங்கணும். ஆமென். நம்மளை கொல்லுகிற காரியங்கள், நம்மளை அப்படியே வந்து கொல்லுகிற காரியங்கள், நம்ம இடத்துல இருந்து ஸ்டீல் பண்ணுகிற காரியங்கள், நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுகிற காரியங்கள், everything that is coming to steal, kill and destroy in your life, you and I have a God who gives his life and life abundantly. Amen. Thank you. Amen, church. புரியுதா என்ன சொல்றது? Yes or no, church? ஐயா, இந்த வார்த்தை நான் பேசும்போது it's running, right? இந்த வார்த்தை நான் பேசும்போது சும்மா சாதாரண நின்று சொல்லணும்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு உடல் அவ்வளவு சரியில்லை, கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ஆனாலும் என் ஆவி பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கு. நீங்க அங்க அமர்ந்திருந்து எப்படி அந்த வார்த்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்களுடைய உள்ளத்துல பேசிக்கொண்டு இருக்காரா? உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவன் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு அதை ஆவியில பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah. Hallelujah. புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கை மேல இருக்கிறது. Amen. But I just keep sensing this, you know. முதல்ல எனக்கு இது உணர்த்தறாங்க இருக்குது. இங்க சில பேர் நீங்க வந்திருக்கீங்க, you feel defeated in your life. அப்படியே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ரீதியில அப்படியே ஒரு தோற்றமன்னம் போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. அது நீங்க வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, but ஆனாலும் you feel something just doesn't sit right. ஏதோ நான் தோற்றமன்னத்தை போல நான் நிலையில இருக்கிறது போல. I cannot. I keep hearing this in my spirit. சிலர் நீங்க சொல்றீங்க, I don't know God how I'm going to do this. I don't know God how this is going to happen. I don't know God how this is going to come into fulfillment. I don't know மாற்றல. I cannot. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அப்படியாக ஆண்டு கொண்டு இருக்குது. நீங்க அப்படியே தோற்றமன்னமாக பலமே இல்லாத போல. You feel worn out. You feel tired. Not physically, ஆனா உங்களுடைய மனநிலையில உள்ளத்துல ஏதோ ஒரு காரியம் அப்படியாக உங்களை அடைத்து கொண்டு நெருக்கி கொண்டு இருக்குது. அது உள்ளத்துல நீங்க அப்படி ஃபீல் பண்ற விஷயம் வெளித்தோட்டத்திலே உங்களை பிசிக்கலி எஃபெக்ட் பண்ணுது. புரியுதாங்க என்ன சொல்றேன்? புரிஞ்சவனா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சர்ச். ஆமென் சர்ச். பட் ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய குரலை, தேவனுடைய கூக்குரலின் சத்தத்தை உங்களுக்கு நான் பேச வந்திருக்கிறேன். Amen. Today when you go back, church, I want you to go back with the courage of God. Amen. தேவனுடைய சத்தம், தேவனுடைய voice, the sound of heaven, the sound of God, carry back in your heart. புரியுதாங்க என்ன சொல்றேன்? புரியுதாங்க? இன்னைக்கு தேவன் சொல்றார், உன்னுடைய நடுவில் நான் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறேன் சொல்லுகிறார். நான் உன்னை சுத்தியா இருக்க. துளசி, this word is for you. The Lord is saying, I am surrounding you as a wall of fire. Amen. நான் உன்னை சுத்தி உன் நடுவிலே நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். புரியுதாக என்ன சொல்றேன்? ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, தேவன் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். நீ உடைக்கப்படுகிற அளவுக்கு நான் உன்னை அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ விழுந்து போக மாட்ட. விழுந்து போய் இருந்தா தேவன் உன்னை தூக்கி விடுவார். ஆமென். ஒரு பாடலை படிச்சோம். அப்பா, நான் உமது பிள்ளை, நான் அவமானம் அடைகிறதில்லை. அவமானத்துல கூட கடந்து போகலாம். கடந்து போயிருக்கோம் தானே எல்லாருமே. போனா போகாதவங்களாம் கை தூக்குங்க பாப்போம்.
அவமானம் நிறைய எக்ஸ்ட்ரா டபுள் ஸ்பெஷலா வாங்கணும்னா கை தூக்குங்க. நான் அப்படிதானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏசோ நம்மளுக்கு ஸ்பெஷல் பர்கர் மாதிரி ஸ்பெஷலா நிறைய வாங்கியிருக்கோம். ஆமாவா இல்லையா? முன்னுக்கும் பின்னால அப்படியே சேர்த்து சாண்ட்விச் பண்ணி. ஆமா இல்லையா? ஆனா தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவராக இருக்கிறார். அது எல்லாத்துக்குமே பதில் தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் பதில் சொல்லுவார். உங்களுக்காக தேவன் நம்ம கர்த்தர், அவர் கர்த்தர் இருந்து நம்ம அப்படியே அமைதியா இருந்து நம்ம அதை அறிந்து நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு செயல்படுவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? Hallelujah. அது மாத்திரம் இல்ல, சிலர் இங்க நீங்க அப்படியே அமர்ந்து இருக்கிறீங்க. எப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ ஆழமான தண்ணீருக்குள்ளே அப்படியே திக்கி திணறி அப்படியே அது உங்களை அடைத்து கொண்டு உங்களை you feel as though you're drowning. ஆமென். அது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். இங்க சிலர் இருக்கிறீங்க அப்படியே இந்த கமிங் மந்த்ஸ் உங்களுக்கு ஏதோ பெரிதான ஒரு பண தேவைகள் இருக்குது. அதை நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் அப்படியே எப்படி சொல்லுவாங்க, உள்ளுக்கு உடைந்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ள மூழ்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்தது எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. ஆனாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை பேசுகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அவர் மேலிருந்து அவருடைய கையை நீட்டி உங்களை ஆழமான தண்ணீர்களிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவன் கை நீட்டி மட்டும் உங்கள்கிட்ட டாட்டா காட்டுற தேவன் இல்லை. என்ன தேவன்? நீங்க அங்க தள்ளாடி இருக்கீங்க. I see your hands, some of your hands. உங்களை தெரியல, நீங்க தண்ணிக்குள்ள இருக்கிறீங்க, கரம் தான் தெரியுது. ஆனா தேவனுடைய கரம் இறங்கி உங்களுடைய கரத்தை பிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அந்த வசனத்தை யாராவது தமிழ்ல எனக்கு படிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை அவர் கை நீட்டினது பாய்டா பாய் சொன்னா பேசி கேட்டியா? என் கூட நீ இருந்தியா? இல்லல எப்பயாவது போட்டு சொன்னாரா? இல்ல. என்னது? கை நீட்டி என்னை பிடித்து. பக்கத்துல இருக்கிற கையை கொஞ்ச நேரம் பிடிங்களேன். How do you feel? You feel strong, right? Okay, புடிங்க. You can sense the person's hand, right? அவரோட grip உங்களுக்கு உணர முடியுது தானே? அப்ப தேவனுடைய கரம் எவ்வளவு வல்லமையான கரம். ஐயா, இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பயணம், விசுவாசத்துல நடந்து கொண்டு இருக்கிற சிங்கிள் மதர்ஸ் நல்லா கேளுங்க. நீங்க இது நடந்து கொண்டு இருக்கிற இந்த விசுவாசத்தின் பயணம் தனியாக காணப்படுகிறது போல இருக்கலாம், ஆனா தனியாக இல்ல. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். ஆழமான தண்ணீர்களிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுப்பார் ஐயா. ஆமென் சொல்லிடுங்க ஐயா. ஆமென் church. Hallelujah church. Amen. Guys, I want you to know that the Lord that we serve is such a beautiful God. To surrender to God. ஆண்டவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான 100 ஒரு மண் பாத்திரம், ஒரு பாத்திரத்தை தேவன் காணவில்லை. ஆனா தேவன் எப்படிப்பட்ட பாத்திரத்தை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட உள்ளவர்களை உள்ளத்தை தேடிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? humble hearts. தேவனுக்கு அப்படியாக ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கு முழுமையாக சரண்டர் பண்ணி இருக்கிறவர்கள் தேவன் தேடுகிறார். God is looking for yielded vessels. God is looking for surrendered vessels.
God is looking for humble vessels. அவருடைய கரத்துல தேவன் உருவாக்குறதுக்கு. Amen church. Amen church. நீங்க எத்தனை பேருக்கு இது புரியல? சில பேர் டக்குனு தலையாட்டி எத்தனை பேருக்கு புரியுது? மாரல் சப்போர்ட்டா அவங்க கை கொஞ்சம் தூக்குங்க மாதிரி. யாருக்கு புரியுது? புரியுது தானே? மாமி எல்லாருக்கும் புரியுதா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய can somebody read for me Isaiah 14:27 please. Tamara. யாக்கோபே இஸ்ரவேலே என் வழியை கர்த்தருக்கு Isaiah 14:27. அப்பா கிளாஸ் போடுறது ஜோ. சேனைகளின் கர்த்தர் எப்படி நான் படிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். அவர் பர்பஸ் பண்ணிருக்காரா? அப்புறம் யார் அதை உங்க மனதை தட்டி கேளுங்க. யார் அதை யார் அதை நிறுத்த முடியும்? யார் அதை சுத்த தமிழ்ல இருக்குது? யார் அதை நிறுத்த முடியும்? யார் அதை உடைத்து போட முடியும்? யார் அதை கேன்சல் பண்ண முடியும்னு ஸ்லோகனமான தமிழ்ல நான் சொல்றேன். அப்புறம் அவர் கை நீட்டப்பட்டு இருக்கிறது. யார் அதை திருப்புவார்? அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதானா? இன்னைக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு தேவனுடைய கரம் உங்க தலைமையில இருக்குதா இல்லையா? தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கை மேல நீட்டப்பட்டிருக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய இன்னைக்கு தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிற கரம் யாராவது அதை திருப்ப முடியுமா? முடியாது. ஆமென். நான் ஏற்கனவே இந்த இன்கம்பேரபிள் வாட்டர் அந்த மெசேஜ்ல இருந்து வரேன். நீங்க அந்த வார்த்தையை நீங்க அந்த மெசேஜை அந்த சர்வீஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இருந்தீங்க அன்னைக்கு அந்த மெசேஜை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அது போய் யூடியூப்ல மறுபடியும் கேளுங்க. Amen. I'm coming from there. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நாங்க நீங்களும் இருந்தீங்க, ரூத்தக்கா இருந்தீங்க. ஆமாவா இல்லையா? Yes or no church? இன்னைக்கு தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில நீட்டப்பட்டிருக்கிறது மாற்றம் இல்ல. ஆனால் நான் அன்னைக்கு சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில நம் பிதா ஆனவர் திராட்சை தோட்டக்காரர் மாற்றம் இல்லையா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் திராட்சை செடியானவர் மாற்றம் இல்ல. நம்ம கொடிகள் மாற்றம் இல்ல. நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறவர் மாற்றம் இல்ல. ஆனாலும் இந்த வருடம் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நம் வாழ்க்கையில உயர்ந்த மெய்யான கூலியவனாக காணப்படுவான்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் பார்த்து எப்படி அவர் பார்த்து நம்ம அவருடைய கரத்துல இருக்கும்போது அவருடைய பார்வைக்கு சரியாக படுகிற வரைக்கும், ஆமாவா இல்லையா? அவருடைய உள்ளத்தின் வாழ்க்கைக்கு அது பிரியமாக ஆகிற வரைக்கும் தேவன் நம்மளை திருத்தமாக, தேவன் நம்மளை செதுக்கிக் கொண்டே, தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். நம்மளுடைய வழிகளை பிரகாரமா இல்லையா? அவருடைய மேலான எண்ணங்களுக்கு பிரகாரம், அவருடைய மேலான வழிகளுக்கு பிரகாரம். ஒரு காரியத்தை நம்ம உணர வேண்டும், என்னன்னா தேவனுடைய வழிகளும் தேவனுடைய காரியங்களும் மேலானதாக சொன்னா இல்லையாங்க? நம்ம
எப்படி ஒரு களிமண், சாதாரண உருவம் இல்லாத களிமண், அப்படியே ஒரு கூயவன் கையில அவர் அது மறுபடியும் 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 அவருடைய கிரிகையை நெருக்காம அது திருத்தமாய அழகாக ஒரு அவருக்கு இருதயத்திற்கு பிடிச்சமான ஒரு மண்பாண்டமாக உருவாக்குறாரோ, அப்படி நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென். நான் சொன்னேன் ஏசாயா 64:8 நான் சொன்னேன், அவர் பிதாவாக இருக்கிறார், நாம் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார், நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய உயர்ந்த கூயவர் பாட்டர் தெரியுதுன்னு ஆமோஸ். You know what is potter? அப்புறம் தெரியலன்னா யூடியூப்ல போய் பாருங்க, பாட்டர் என்ன செய்வாங்க. அவங்க ஒரு மண்பாண்டத்தை அப்படியே அழகாக உருவாக்குவாங்க, சாதாரண ஒரு களிமண்ணில் இருந்து. ஆமாவா இல்லையா? இயேசுவின் சர்ச் அவருடைய கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தேவன் நிறுத்த மாட்டாருன்னு சொன்னேன். அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கெல்வின் ஜானத்தன் அண்ணன் ஜான் அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஏசனோ நமக்குள் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் பிலிப்பியர் 1:6 தமிழ் விஷயத்தை இயேசு கிறிஸ்து நாள் முடியும் பரியந்தமும் தேவன் நம்மை நடத்தி வருவார். அதுதான் நீங்களும் நானும் நம்பிக்கையை நம்புறமாக பிடித்து அதை நம்பிக்கொண்டு தினந்தோறும் அவரை நேசிப்பவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று ரோமர் 8:28 படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya சர்ச். ஆமாவா இல்லையாங்க? இயேசுவோ நான் சொன்னேன், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எதனால சிருஷ்டிக்கப்பட்டோம்னா எபிசியர் 3:1 அன்னைக்கு நான் போதித்தேன். ஆமாலையா? 10 ஆமாவா இல்லையா? நம்ம நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்யா? நற்கிரிகளை செய்கிறதுக்கு. நம்ம அனைவரும் தேவனுடைய செய்கையாக இருக்கும். பாருங்க, ஒன்று சொன்ன கரத்தின் கிரியை, the work of his hands. இப்ப அவருடைய செய்கையாக இருக்கும். என்ன தெரியுமாயா? மாஸ்டர் பீஸ். ஆமென். நம்ம சொல்றது என்ன? நம்ம தம்பி தங்கச்சிலாம் பார்த்து உனக்கெல்லாம் அறிவே இல்லை, உங்க வீட்டுல நடக்காதா அந்த போர் சப்துல? நீலாம் எப்படி? ஆமாவா இல்லையா? இல்லையா? உங்க வீடுலாம் பரிசுத்தரை இருக்குவா? ஆமாவா இல்லையா? எதுக்கு ஜன்னலை பார்த்து வச்சு நம்மளை சாத்த தர சொன்னேன்? ஆமாவா இல்லையா? அம்மா, உங்க வீட்டுல என்ன மாதிரி போர்லாம் நடக்குது? இதெல்லாம் நடக்குமா உங்க வீட்டுல? உங்க வீட்டுல நடக்கும். எல்லாரும் வீட்லயும் நடக்காத வீட்டுலாம் கை தூக்குங்க. ஐயோ, எங்க வீட்லயே நடக்கையா? புரியல என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? நீனா எப்படி உருப்பட போறோம்? இது கூட புரியல. சரியா? நமக்கு why you so stupid? கரமக்கா உசான போடுவா. நம்ம சிப்ளிங்ஸ் கேக்குறது நம்ம சத்தம். இது கூட உனக்கு புரியலையா? இவ்ளோ போடுவா இது. என்னது? அண்ணா என்ன சொல்றாங்க? என்னது? எருமை மாதிரி இருக்கு, நமக்கு இது கூட தெரியலையா? அப்பனா அவர் நிறைய கேட்டுக்கிறாரு. என்ன சொல்லிருக்கீங்களா? ஓ, எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கோம். ஆமாவா இல்லையாங்க? சிரிக்கையா? வாய் விட்டு சிரிச்சா, எங்க அம்மா சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிருமா? ஆமாவா இல்லையா? பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா எப்படி நம்ம திட்டுறோம்? ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க அவருடைய கிரிகையாக இருக்கும்போது அவருடைய கரத்தின் அவருடைய கருத்துல இருக்கிற வாழ்க்கை தோற்று போகாது ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எவ்வளவுதான் நெருக்கங்கள் வரும், உங்களை உடைக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும்.
ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீங்க யாருடைய கரத்தில் அப்படியே உருவாக்கப்படுறீங்க கேள்வி? தேவனுடைய கரத்துல. தேவன் உங்களுடைய அவருடைய மாஸ்டர் பீஸ் சொல்றாரு. அவருடைய ஹேண்டி ஒர்க், கிராஃப்ட்மேன்ஷிப். நீங்க யாரு? தேவனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப். புரியுதா? என்ன சொல்லுங்க. நாளை கால தலையை சிறும்போது வேலை போகிறதுக்கு முன்பதாக நான் தேவனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப். தேவன் அவருடைய கரத்தின் வல்லமையினால தேவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் உருவாக்கும் போது சில காலங்கள் கஷ்டமா இருக்கும், சில காலங்கள் ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சீசன் ஸ்ட்ரெச்சிங் சீசன் சொல்லுவாங்க. ஆனா தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரியில்லாத காரியங்களை தேவன் சீர்படுத்துவார். செம்மையில்லாத காரியங்கள் தேவன் செம்மைப்படுத்துவார். தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் உடைப்பார். ஆமாவாயா? மறுபடியும் கட்டுவார். ஹalleluya சர்ச். ஆமென். எங்க இருந்தா மணியாவும்? ஆமாவாயாங்க? எஸ் or no church? எஸ் or no church? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமாவாயா? நான் கடைசியாக அன்னைக்கு நான் உங்களோட சொல்லும்போது நான் கேட்டேன், நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீங்கன்னு சொன்னா இல்லையா தீபாக்கா? ஆமாவாயா? நான் வீட்டுல உங்களை போய் நம்மளோட உள்ளத்தை நான் பரிசோதித்து பார்க்க சொன்னேன். நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் சொல்லி நம்ம கிரிகைகளையும் நம்மளோட வழிகளையும் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். தேவனுக்கு நான் நிலைத்திருக்கிறேன், தேவனுடைய அன்புக்குள்ள நிலைத்திருக்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நிலைத்திருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறேன் சொல்ல மட்டும் பத்தாது. ஆனா நம்ம கிறிஸ்தவனை சொல்லி தேவனுடைய மகன் சொல்லி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி நம்மளுடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய காலத்துல எப்படிப்பட்ட வெசலாக இருக்கிறோம் சொல்லி ரொம்ப முக்கியம். ஆமாவாரியா? ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி அது என்ன சம்பந்தப்பட்டு இருக்கிறது? நம்மளுடைய உள்ளத்தை. ஆமாவாரியா? Yes or no church? ஆமாவாரியாங்க? Yes or no? The first part அந்த போர்ட்டல் பத்தி புரியுதுல? நான் கடைசியாக முடித்தது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து 21 வசனம். அன்னைக்கு வராதவர்கள் எல்லாரும் இருந்தீங்க. வராதவர்கள் போய் அந்த நீங்க போய் அந்த முதல் பாகத்தை நீங்க பாருங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. Hallelujah சொல்றீங்களா? Amen. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமாதான். பக்கத்துல சொல்லுங்க. ஆமா. ஆமென். Yes or no church? தேவனுடைய பார்வையில நம்ம இந்த வருடம் ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள் தான். ஆமாவா இல்லையா? எஸ். அது எதனால தெரியப்படும்னா தேவன் அவருடைய உறுதியான நிச்சயமான வாக்குத்தத்தத்தை இம்மானுவேல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் நம்முடைய சகல நாட்களும் தேவன் என்ன சொல்றாங்க? சகல நாட்களும் நான் முடிய பரை until the end of age I'll be with you னு தேவன் அவருடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆமாவா இல்லையா? அது மாற்றம் இல்லையா? சொல்லுங்க. அது மாற்றம் இல்ல. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் தேவனால அபிஷேகப்பட்டவர்களாக இருக்கிறோம். நானும் தேவனால விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no church? ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க யாருடைய ஜனங்க? தேவனுடைய ஜனங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. இந்த காலத்துல உலகம் பூரா அநேக தேவனுடைய சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
அவன் டிக்டாக்ல ஒரு 2 நிமிஷம் ரீல் எடுத்துட்டு ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்காமல், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்காமல், அவருடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்காமல், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்காமல், அவருடைய அன்புல நிலைத்திருக்காமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வேறதான் கிறிஸ்தவன் டிஷர்ட் வந்து கிறிஸ்டியன் டிஷர்ட், காதுல 2 கிராஸ், கழுத்துல 2 கிராஸ், ஒரு கிராஸ் போட்டுக்கிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்து சபை அமைதியாயிடுச்சு. எல்லாரும் இப்படி இருந்தாலும் பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் உங்களை சொல்றேன், நீங்க நல்லவங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை நான் போதிக்கிறோம். தேவனை முன் வைக்காமல், தேவனுக்கு மனத்தாழ்மையாக நம்ம நடக்காமல் நம்ம சொல்ல முடியாது இந்த வருஷம் தேவனுடைய மகிமையை வாழ்க்கையில நான் பார்ப்பேன். ஆமாவா இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? இன்னைக்கு நம்ம வாழணும் வாழ்க்கை முக்கியமாக இருக்குது. வாலிப பிள்ளைகளே கேளுங்க. That day when I met the young people for a mentoring session, I said, don't waste your life. Judah, remember? John, Jabez, Amavaria. Don't waste your life. Amavaria. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் முக்கியமாக இருக்குது. தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Hallelujah. ஆமாவா இல்லையா? இது எல்லாமே சரிதாயா? இது எல்லாமே சரிதான். ஆனா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாதவர்களாக நம்ம வாழ முடியாது. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம இருதயத்தை சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் மாத்த மாட்டாரையா? தேவன் உறுதியாக இருக்கிறவர். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் வாஞ்சையாக இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆமாவா இல்லையா? Yes or no church? Hallelujah. Amen church. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு சொல்லுங்க, I have a responsibility, I have a choice to make on how I live as a vessel in the kingdom of God, in the hands of God. நான் தேவனுடைய கரத்துல நான் அப்படியாக கணத்திற்கு எப்படி சொல்றாங்க, கணத்திற்குரிய பாத்திரமாக நான் வாழ போறேனா இல்ல பிரயோஜனமே இல்லாத ஒரு கணம் இல்லாத ஒரு பாத்திரமாக தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்க போறேனா? புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த 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 வார்த்தை ஒரு போன வருடம் தேவன் என் இருதயத்துல பேசினார். எப்ப பேசினாரு? போன வருடம் நான் சபைகளை குறித்து நான் ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு பேசினார். அந்த வேளையில தேவன் அவருடைய 2 ஜனங்களை குறித்து தேவன் சில வார்த்தைகளை பேசினார். அப்ப தேவன் அதை பேசும்பொழுது தேவன் சொன்னார், என்னுடைய அநேக ஜனங்கள் இந்த காலத்துல அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் சொன்னார், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தேவன் சொன்னார். பாருங்க, நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஜெரமாயா 18வது அதிகாரத்துல ஜெருசலேமை நோக்கி பாருங்க, இஸ்ரவேல் பிள்ளைகள் எகிப்துல இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. அவங்க கத்தி கதறி அழுவும் போது ஆண்டோட செவியில கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க மறுபடியும் மோசை எழுப்பி தேவன் வழி நடத்தினார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவன் வழி நடத்துகிற தேவன் உண்மை உள்ளவராக தான் இருந்தார்.
வழி நடத்தி கொண்டு வந்து அவங்களுடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்துல அந்த அடுத்த தலைமுறையே யோசுவா மூலமாக அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஆமாவா இல்லையா? அவர்களுக்கு அங்கங்க இடத்தை கொடுத்தாச்சு. ஆனா எருசலேம்ல யூதா கோத்திரத்தை குறித்து ஒரு காலகட்டத்துல அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா தேவனை மறந்து விட்டார்கள். தேவன் செய்த நன்மைகளை மறந்து விட்டார்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசுவோ ஆமான்னு சொல்றியா? இல்லையா? நீங்க தெரிவி கேட்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஏசுவோ இந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் தான். சொல்லுங்க, தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனா எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா தேவன் சொல்றாரு, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் தேவன் சொல்றாரு. அப்ப அவர் உள்ளத்தை பார்க்கிறீங்களா? தேவனுடைய உள்ளத்துல அது எவ்வளவு இஃபெக்டாக இருந்திருந்தா, அது தேவனுடைய உள்ளத்தை எவ்வளவு பாதிச்சிருந்தா, நம்ம எல்லாம் நம்மளோட உள்ளத்தை தான் எப்போதும் தேவன்கிட்ட வந்து கொட்டிட்டு இருக்கிறோம். ஆமாவா? தப்பு இல்லையா? ஆனா எத்தனை பேர் நான் தேவனுடைய இருதயத்தின் பிரகாரம் நான் வாழ போறேன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தோட நான் இணைந்திருந்து நான் வாழ போறேன்னு சொல்கிறோம். அப்பா, உங்களோட பிரச்சனைகளை நான் வந்திருக்கோம், உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குப்பா என்னிடம் வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இந்த கடைசி காலத்தின் சபைகளை தேவன் இதை தேடிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for man and woman after God's heart. புரியுதாங்க என்ன சொல்றது? நல்ல ஆசீர்வதித்து தேவன் வைத்தார் அவர்களை. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா சரண்யா, வேற விக்கிரகங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க தேவன் என்ன சொல்றாரு? ஏன் ஜனங்கள் என்ன சொல்றாரு? அப்பயும் அவருடைய ஜனங்கள் தான் சொன்னாரா? இது ஏன் ஜனம் இல்ல, வேற குடிச்சவரா போகணும் இல்ல. அப்பயும் அவரோட உள்ளம் என்ன சொல்றாரு? ஏன் ஜனங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம இருதயத்தை நம்ம பரிசோதித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில என்ன மாயமான விக்கிரகங்களுக்கு நம்ம தூபம் காட்டி கொண்டிருக்கோம். அது நம்மளுடைய வேலையா இருக்கலாம், ஆண்டுக்கு மேலாக அதை முன்னெடுத்து வைத்திருக்கிறோம். நம்ம திருமண வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், அவங்க எல்லாமே ஆண்டுக்கு மேல வைத்து வச்சிருக்கோம் தலையில. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நம்ம பொருளாதாரம் பேங்க்ல நிறைய வச்சிருக்கோம். ஐ இன்வெஸ்டிங் இன் கோல்ட் சொல்லிட்டு கோல்ட் வந்து கடவுளா இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாதையா? நம்ம பரிசோதித்து பார்க்கவும் தான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு மேலாக எது நம்ம தேவனை விட்டு கொடுக்கவில்லை, எது தேவனுடைய இடத்தை பிடித்து கொண்டு அங்க ஆடி கொண்டு இருக்குது, அதுதான் மாயமான விக்கிரம். அது உறவுகளாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆமா இல்லையா? நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லணும் அப்படியே நம்ம அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடும். நீங்க என்னோட ஃப்ரெண்டை பத்தி பேசாதீங்க. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்டை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா இல்லையா? எது வந்து தேவனை எல்லாரும் இருக்கிறீங்களா இல்லையா? என்ன அமைதியா இருக்கீங்க? கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இல்லையா? எனக்கு அப்படியே ஆமா இல்லையா? எது நம்ம வாழ்க்கையில மாயமான விக்கிரம், தேவன இடத்தை பிடித்து கொண்டு தேவன் முதல் இடத்துல இருக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய போன் மொபைலா இருக்கலாம். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய உறவுகளா இருக்கு. தேவன் என்ன சொல்றாரு? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட உள்ளத்துல என்ன நிறைந்திருக்குது ஐயா? உலகத்தின் காரியங்கள் நிறைந்து இருக்கிறா? உள்ளத்துல அப்படியே நிறைந்து இருக்கிறா? எனக்கு இது வேணும், அது வேணும், இது செய்யணும், அது செய்யணும். தேவனை கடைசியா யோசிப்போம். என்னது? புரியுதாங்க? தேவனே கடைசியா தான் யோசிப்போம், இல்ல யோசிக்கிறதே இல்லை. ஆமாவா இல்லையாங்க? எது நம்மளோட உள்ளத்துல நிறைந்து
அது நம்ம ஆராய்ச்சி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? சில பேருக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நீங்க நிறைய ஃபுடிஸ் இருக்கும், சாப்பாடு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா சாப்பாடு ஆண்டுக்கு மேல உயர்ந்த இடத்துக்கு தேவன் எடுக்க கூடாது. சும்மா ஏன் சாப்பிடுறீங்க, ஏன்னா எனக்கு பிடிக்கும், பசிக்கல, பசிச்சு சாப்பிட, சும்மா சாப்பிடுறது எப்படி? சும்மா கை தூக்குங்க, கால் தூக்குங்க. புரியுதாங்க என்ன சொல்றீங்க? எஸ் சொல்லுங்க சர்ச். கமலாமா ஆமாவா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, தேவன் எருமையா தீர்க்கதரிசிட்டே எப்ப தெரியுமா சொன்னாரு? கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா? தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஜெரமாயா தீர்க்கதரிசிட்ட, நீ கூயவன் வீட்டுக்கு நீ எந்திரித்து போ, நீ கூயவன் வீட்டுக்கு அங்க போகும்போது நான் உனக்கு அங்க வார்த்தையை கொடுப்பேன்னு சொன்னாரு. அவன் அந்த வார்த்தையை தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் அவர் தீர்க்கதரிசி மூலமாக எருமையாட்ட சொன்ன அந்த வார்த்தைய இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கு. புரியுதாங்க? அவர் மனம் விட்டு அவர் ஜனங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அப்ப அவர் சொல்றாரு, ஏன் ஜனங்களோ என்னோட சத்தத்துக்கு செவி கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? என் பார்வைக்கு பதில் சொல்லையா, பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார்களாம். அப்ப தேவன் பார்க்கிறாரா இல்லையா அவருடைய ஜனங்களை? தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவன் ஏன் ஜெரமாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றாரு? ஏன்னா அவர் ஜனங்களை மறுபடியும் அழைக்கிறார். அதிகமா அன்பு செய்கிறவசி தேவன் மறுபடியும் அழைக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் வந்து பார்த்து சொல்றாரு, ரொம்ப தூரமா போயிட்டார்கள் இருக்கு தேவனை விட்டு. ஆனா தேவன் சொல்ற, என் ஜனங்க என் சத்தத்துக்கும் கேட்கறதில்ல, நான் பாக்குறேன் பாரு, என் பார்வைக்கு பொல்லாதத செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிதாவோட உள்ள பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அவங்களுடைய தீங்கை விட்டு திரும்பினார். என்ன சொல்றாரு? என் தீங்கை விட்டு திரும்பினார், நான் மறுபடியும் கட்டுவேன் என்றார். மறுபடியும் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் சீர்படுத்துவேன் சொல்லுகிறார். மறுபடியும் செம்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹalleluya சர்ச். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்பனா தேவன் சொல்றார், மறுபடியும் என்கிட்ட வாங்கயா. அவருடைய ஏக்கத்தை பாக்குறீங்களா? அவருடைய உள்ளத்தை பாக்குறீங்களா? ஆமாவா இல்லையா? தப்பா ஏதாவது சொல்றேன்? தப்பா ஏதாவது சொல்றேன் இல்லையா? அவர் அதிகமா ஏக்கமா இருக்கிற வாசி வாஞ்சிக்கிற வசனம் திரும்பி திரும்பி தேடி வந்து அழைக்கிறார். புரியுதாங்க? அது மாற்றம் இல்ல. அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை நம்ம சபைக்கு மாற்றம் இல்லை. எல்லா ஒன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு லீடர்ஸ், I want the body of Christ to listen to this. தேவன் இந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும், என்னது? நீங்கள் ஒவ்வொருவரும், every one of you, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட தன் பொல்லாத வழிகள்ல இருந்து செத்து போங்கடான்னு சொன்னாரா? இல்ல, உங்களோட பொல்லாத வழிகள்ல இருந்து திரும்பி, எங்க திரும்பி உங்களுடைய தன் வழிகளையோ தன் கிரிகைகளையோ சீர்படுத்துங்கள் தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? சீர்படுத்துங்கள் தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? ஐயா, தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த ஜெருசலேம் ஜனங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. ஜெரமாயா தீர்க்கதரிசி அந்த இடத்துல பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. நல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்துல நல்ல நிலைத்திருந்து ஸ்விம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்தது மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா? தேவனுடைய ஒருபாடு, தேவனுக்குள் நிலைத்திருக்கிறது,
தேவனுக்குள் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து. ஆனா யார் ஜனமா இருந்தாங்க? புரியுதாங்க என்ன சொல்றேன்? அம்மாவையா if they repent, ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கிற இன்னும் அற்புதமான திட்டங்கள், என்ன சொல்லுவாங்க, எண்ணங்கள் எல்லாமே தேவன் அதை செய்வேன் தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க? அவங்க நினைச்சிட்டாங்க இதுதான் பெஸ்ட், அவங்க வாழ்ந்துக்கிறது இதுதான் பெஸ்ட். ஸோ தேவனை மறந்துடுறாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமா இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கய்யா. எஸ் சொல்லுவோம் சர்ச். ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் முடியாது, நாங்க அந்த ஆண்டவர் சொன்னாரு, நாங்க எங்களுடைய யோசனை படி தான் நடப்போம், நாங்க என்ன யோசிக்கிறோமோ நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் செய்வோம், எங்களுக்கு என்ன சரிப்படுதுன்னு நினைக்கிறோமோ நாங்க அதான் செய்வோம். அந்த மாதிரி நாங்க எங்களுடைய யோசனை படியே தான் நாங்க நடப்போம், இல்ல எங்களுடைய தன் இதயத்தின் பொல்லாத கடினத்தின் படியே தான் நாங்க நடப்போம், நாங்க செய்வோம்னு சொன்னீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்கன்னு சொல்லுகிறார். ஆமென். நீங்க போயிருக்கீங்க. தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அழகான திட்டங்கள், வாக்குத்தத்தங்கள், அவருடைய இதயத்தின் வாஞ்சைகள், சித்தத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வழி நடத்த முடியாது. ஏனென்றால் அவங்களே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கிறாங்க. புரியுதாங்க? அம்மாவா இல்லையா? ஏன் தேவன் அழைக்கிறார்? அவங்களை நிர்மூலப்படுத்த அதிகமா நேசிக்கிறபடினால. அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். They responded to the voice of God. புரியுதாங்க? அவர்கள் மனம் திரும்பினாங்க. ஏன்னா அவங்க பாவத்தில் அப்படியே மூழ்கி நிறைந்து அப்படியே சோப் பண்ணி இருந்தாங்க. ஆனா மறுபடியும் அந்த ஜனங்கள் தேவன் பக்கமாக அவங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திரும்பினார்கள். ஏன் ஆண்டவருடைய கரத்தை கொடுக்குமா? அது அவங்களுடைய ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு, அவங்களுடைய சாய்ஸாக இருந்துச்சு. ஆனா தேவன் எருமையாட்ட பேசுகிறவர் அவர் உள்ளத்தை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ஐயா? அவர் பேசுகிறவர் ஐயா. இன்னைக்கு நம்மளை எல்லார்ட்டையும் பார்த்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன நிலை ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும். தேவன் அவருக்கு பிரசனத்துல, அவர் வார்த்தையில அவருக்குள் நிலைத்திருக்கிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். அவன் நான் ஒன்றும் முடிக்கவில்லை. ஒரு 2வது கோத்திரத்தை பத்தி பேசிட்டு அநேக தேவனுடைய உள்ளத்துல இருக்கிற தேவன் ஒரு 3-4 காரியம் என்று பேசினார் ஜனங்களை குறித்து. அது அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போதிப்பேன். Next week I will continue the heart of God. அந்த 2வது கோத்திரத்தை பத்தி பேசிட்டு அவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேறுபாடுகளை உங்களுக்கு காமித்து தேவன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை செயல்பட்டால் 4 முக்கியமான காரியங்கள் சொல்லி இதை முடிப்பேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அல்லேலூயா. யாராவது இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? ஜெரமியா 18வது அதிகாரம் 1-லிருந்து 6வது வசனம் தமிழ்ல படிங்க. சத்தமா படிங்க. 6 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். அப்புறம் சத்தமா படிங்க. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றேன். தெரிவிப்பேன் என்றார். அப்படியோ நான் குயவன் வீட்டிற்கு போனேன். ஜெரமியா சொல்றாரு வார்த்தையா. இதோ அவன் திரிகையிலே வளைந்து கொண்டிருந்தான். யார் வளைந்து கொண்டிருந்தார்? குயவன். ஓகே, அப்புறம் குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெடுபட்டு போயிற்று. அப்பொழுது அதை
திரும்ப செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பண்டமாக வணைந்தான். பாருங்க, குயவனுடைய பார்வைக்கு அந்த மண்பாண்டம் கெட்டு போயிருந்தது. அந்த மண்பாண்டத்தை திருத்தமாய் மறுபடியும் செய்யபடிக்கு அந்த மண்பாண்டத்தை என்ன செய்தாரா? மறுபடியும் உடைத்து வணைந்தாரா. அதான் குயவன் ஐயா. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அப்படியாக தான் இருக்கிறார். அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த குயவன் இந்த மண்பாண்டத்தை உருவாக்குறது போல நான் உங்களை செய்யக்கூடாதா தேவன் கேட்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் இல்ல முடியாதுன்றீங்க? கையெழுத்துக்க போறீங்க. எத்தனை பேர் இல்லைன்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க என் குயவனாக இருக்கிறீங்க, என்னை வணிங்கப்பா, உடைக்க வேண்டிய இடத்துல உடையுங்கன்றவர, மறுபடியும் உருவாக்க வேண்டிய இடத்துல உருவாக்குங்க, மறுபடியும் கட்ட வேண்டிய இடத்துல கட்டுங்கன்றவர, சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்துங்கன்றவர, செம்மைப்படுத்த இடத்துல பரிபூர்ணமா செம்மைப்படுத்த. எத்தனை பேர் கரத்தை உயர்த்து காட்டுறீங்களா? சரி, தொடர்ந்து படிங்க. அப்புறம் until 6 இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம யாருடைய கையில் இருக்கிறோம்? குயவன் கையில் நம்ம இருக்கிறோம். தர்ஷினி, ஆமாவா இல்லையா? எஸ் லோ சர்ச். ஆமென். தேவன் உங்களே என்னையோ அவருடைய கிரிகையை நிறுத்தாம தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரையா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? That's all right மா, that's all right யா. பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவுதான் நான் வார்த்தைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தேவன் அந்த 2வது கோத்திரத்தை பத்தி பேசி தேவன் காரியங்கள் அடுத்த காரியங்கள் தேவன் சொன்ன காரியங்கள் உண்மையிலேயே உள்ளத்தை அப்படியாக தொட்டது. ஆமென். அடுத்த வாரம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கூடுகிற வரல தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக அறிய ஆரம்பிப்பீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு, ஐயா நம்மளுடைய உள்ளத்தை, அன்னைக்கு நான் உள்ளத்தை பரிசோதித்து பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் நம்ம செஞ்சோம்? 3 பேர். அன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு போய் அந்த வாரம் முழுவதும் பரிசோதித்து பார்த்தீங்க? ஆண்டவரே, ஏதாவது ஒரு வகையில நான் உங்களுக்கு பிரியம் இல்லாம நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? ஏதாவது வகையில நான் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை நான் புண்படுத்தி கொண்டிருக்கிறேனா? இல்ல உங்களுடைய வார்த்தைப்படி நான் கீழ்ப்படியாம ஏதோ ஒரு காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேனா? அதை நானே அறியாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதை எத்தனை பேர் பரிசோதித்து பார்த்தீங்க? டெய்லி கரெக்ட். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றது அதை நம்ம தினமும் பரிசோதித்து பார்க்கணும். ஆமென். நான் பரிசோதித்து பார்த்தேன். புரியுதாக? இன்னைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுறேன், நீங்க வீட்டுக்கு சென்று பரிசோதித்து தனிப்பட்ட முறையில தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து பரிசோதித்து பாருங்க. As we examine our heart, young people, listen. You are not here by accident. நீங்க எல்லாமே உலகத்தை மாற்றிக் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. அதான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி அமர்ந்தது இல்ல, எறும்புங்க. ஆனா எறும்புக்கு வாலிபர்கள் மாற்றம் அம்மாமா இருக்கலாம். அம்மா எங்களை மறந்துட்டாங்க, எப்போ பார்த்தாலும். புரியுதாங்க என்ன சொல்றேன்? எல்லாரையும் தான் சொல்றேன். நீங்க தேவனுடைய மகிமையில எழுப்பி செயல்படணும்னா, புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நீங்க நம்மளுடைய உள்ளங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கணும். நான் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சிப்பு துடிப்பு பிரகாரம் வாழ்றேனா? அம்மாவாரியா? Yes or no? Don't waste your life. Don't waste your time. Go after God. Live in God.
தேவன் வேற மாதிரி வழி நடத்தி கொண்டு போவார். ஆமென். நீங்க அவருடைய மகிமையில எழுக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கணும். ஆமென். வாழ்க்கை பரிசோதிக்கிறதுனா என்ன? சும்மா உட்காந்து என்னுடைய கிரிகைகளை நான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், எப்படி வாழ்றேன், எப்படி நடந்துக்கிறேன். தேவத்தை மறைந்து மறைந்து வாழலாம். ஜனங்கள் அம்மா அப்பாட்ட மறைந்து மறைந்து வாழலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏமாற்றி மறைந்து வாழலாம். ஆனா தேவனுடைய பார்வையில எந்த எதுவுமே மறைவாக இருக்காது. ஐயா புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. நம்ம கிரிகைகளை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். We have to check our works. We have to examine our works, our ways. இது செய்வோமா? கரத்தை உயர்த்துங்க.